பெண்களுக்கு தனி தொகுதி வேணும்னு சீமான் கேட்குறாரு. அதை வந்து வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா, எப்படியும் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலில் போட்டுட்டாங்க. இருந்தாலும் இயங்குறது என்னமோ அங்கே இருக்க ஆண்கள் தான் இயங்குறாங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்குன்னு தனி தொகுதி ஒதுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக ஒரு நாளடைவில் வந்து அவங்க முன்னேறிடுவாங்க. அதனால் சட்டமன்றத்திலையும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, பெண்களுக்காக தனி தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தனி தொகுதி இருக்கு. அங்கே இருக்கிற தனி தொகுதி அப்படியே இருக்கணும். அங்கே இருக்கிற பெண் வேட்பாளர்களாக இருக்கணும். அவ்வளோதான் இது. மொத்தம் 234னா டிவைடட் பை 2 அப்படி எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். மற்ற அதுலேயே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஏதாவது பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3ஆம் பாலியல் இருக்கும், அதுலேயே அது பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இருக்காது. பட் இதை வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக கேட்குறாரு. ஆழமாக யோசிக்க வேண்டியதாக இதை நிரந்தரமாக பண்ண முடியும் அங்கிறது என்னோட கருத்து. இது பண்ணாதான் வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் சரிப்படுத்த முடியும். ஆண்களோட இது எப்பயுமே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இலவசம் கொடுக்கறது, பெண்களை அடிமையாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி உள்ள சிந்தனை தான் இருக்கும். ஸோ பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்க அரசியலாக்கி அதை மக்களிடத்துல போய் சேர்த்து அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் பெண்களுக்கு சரி பங்கு மாற்றி கொடுக்கணும். வருஷம் வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.